வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2024 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான மாத பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி நிலையிலிருந்து வர்றாங்க. ஆகையினால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக அமையும். அதாவது நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே செயல்படுது. நிறைய விஷயங்கள் காரியங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு விதமான சங்கடத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்த செய்யும். நிறைய விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷனையும் எரிச்சலையும் உண்டாக்கும். ஆனால் அதனுடைய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வருவது நல்லது. நான் அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்துட்டிங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களையும் ஏற்படுத்தலாம். கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் உங்களுடைய பிரச்சனைகளிலேயே இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான தன்மைகள் இருக்கும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் வகையில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் வழக்கமான தன்மைகளையே பெற்று வருவீங்க. பொருளாதார ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஒரு சாதக தன்மைகளை எதிர்பார்க்கலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. பழைய கடன்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டாகும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்களை பெறக்கூடிய அமைப்புகளையும் பெற்று வருவீங்க. பொதுவாகவே விருச்சிக ராசி மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களில் அளவு கடந்த ஈடுபாடுகள் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஏதாவது ஒரு வகையில் இந்த காசு பண சமாச்சாரங்களை பற்றி கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே யோசித்து கொண்டு இருப்பாங்க. அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் அளவுக்கு அதிகமாக அவங்க ஈடுபடுவதையும் பார்க்க முடியும். பெரும்பாலும் அது சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அவங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுக்கவும் செய்யும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமான தன்மைகளிலேயே இருக்குது. இந்த மாதம் மற்றவங்க வகையிலிருந்து எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் உதவிகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். விருச்சிக ராசிக்கு காரிய தடைகள் அப்படிங்கிறதும் இந்த மாதம் விலகுது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் உங்களுடைய வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை அதிகம் எதிர்பார்க்க முடியும். மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலைகளும் தோய்வுகளும் இருக்கவே செய்யும். ஆகையினால் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட்டு வர்றது நல்லது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளிலேயே இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறதுனால ஒரு சிலருக்கு இந்த ஆன்மீக சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷனையும் அலைச்சல்களும் கூட ஏற்படுத்தலாம். பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் நிதானம் தேவை. சிலருக்கு பிரயாணங்கள் வகையிலையும் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகலாம். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான தன்மைகளே இருக்குது. குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போயிட்டு தான் இருக்கும். இருந்தபோதிலும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்தாலும் கூட முடிவுகள் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் குடும்ப விஷயங்கள் காரியங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சுமூகமாகத்தான் இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் வழக்கமான சமாச்சாரங்களை அதிகம் பார்த்து வருவீங்க. பெருசாக எந்த ஒரு மாற்றம் இருக்காது. உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிட்டத்தட்ட அப்படித்தான். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் பட்டுப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்க முடியும். ஆகையினால் இந்த உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து வர்றது நல்லது. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இந்த மாதம் ஒரு சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். இருந்தபோதிலும் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்களுக்கும் குறைவில்லாத ஒரு மாதமாகவே இருக்குது. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும். இருந்தபோதிலும் பெரும்பாலான விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மனக்கவலைகளை தீர்க்கக்கூடிய விஷயங்களாக அமையவும் செய்யும். அதாவது கடந்த சில மாதங்களாக வாழ்க்கை துணையின் வகையில் வந்த சின்ன சின்ன சங்கடங்களுக்கு தீர்வுகளை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் அதிகமாக ஈடுபட்டு வரவும் செய்வீங்க. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டும் அனுசரித்தும் செய்வாங்க. அதன் பிற்பகுதியில் மட்டும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் நிதானம் என்பது தேவைப்படும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது. குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களை ஒரு சுமூகமான மாற்றங்களையும் எதிர்பார்க்க முடியும். குழந்தைகளுக்காக செய்து கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் ஒரு சாதகமான நிலைகளை வேலை செய்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாதத்தின் முற்பகுதியில் சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் நிதானம் என்பது தேவைப்படும்.
உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த மாதம் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. நண்பர்கள் வகையில் சில விஷயங்கள் காரியங்கள் அனுகூல அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகளை தான் பார்த்து வருவாங்க. மாணவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது இந்த மாதம் தேவைப்படவே செய்யும். வெளி விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். ஆகையினால் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான தன்மைகள் இருக்கும். ஸோ ஓரளவு இந்த மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அலைச்சலோடு ஆதாயங்களை பெறக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.